ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரவளிகா சிவகுமார் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு விளாக் போடுறேன். என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே விளாகுங்க. பாப்பாவோட 3rd பர்த்டே. ஸோ பாப்பா தூங்கினதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து நைட்டே டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாரு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பாப்பா குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் அவங்க டெய்லி சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு வீட்டில் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ்க்கு போஸ் நம்ம பாப்பா தான் தெரியுமாச்சே, பக்காவாக போஸ் கொடுப்பாங்களாச்சே. ஸோ நல்லா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. எங்கன்னு பார்க்குறீங்களா? டே கேருக்கு தாங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து கேக் எங்கே கட் பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க டே கேர்லன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட விருப்பம் தானேங்க, நம்மளோட விருப்பம். ஸோ அதனால் நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு டே கேருக்கு கிளம்பிட்டோங்க. இதான் குழந்தை இருக்கிற டே கேருங்க. வந்து உள்ளே போனால் எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகிறோம் டெக்கரேஷனுக்கு. அப்புறம் போய் பலூன் சரி வாங்கிட்டு போனதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பலூன் எல்லாம் ஊதி எல்லாம் அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஸோ எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேக் வர வரைக்கும் நாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பாவும் எல்லாருக்கும் பலூன் ஊதி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அவ்வளோதான், அப்படி தாங்க போச்சு. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள் பாப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நாங்கள் வந்து டே கேர் சூஸ் பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். டெக்கரேஷனும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். பிரவளிகா மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களுமே ஹாப்பியாக விளாடுது. அதுக்கப்புறம் கேக் வரட்டும்னு சொல்லிட்டு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேக்கே வரலைங்க. அப்புறம் கொஞ்சம் நேரமாக சரி டைம் பாஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு உக்காண்ட்ருந்தோம். அதுக்கப்புறமா என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழந்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறத நான் இந்த சைடு அந்த சைடுன்னு வளைச்சி வீடியோ எடுத்தேன். அது என்னோடய வேலையாயிடுச்சிங்க. ஸோ அப்புறமே அங்கே இருக்கிற எல்லா குழந்தையுமே வந்து குழந்தைக்காக விஷ் பண்ணாங்க. அப்புறம் கேக் வந்துருச்சு. அப்புறமே கொஞ்ச நேரம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு இருந்தோம். கேக்கு கட் பண்ணிவிட்டு குழந்தை ஜாலியாக எல்லாருமே நல்லா விஷ் பண்ணி கட்டி பிடிச்செல்லாம் விஷ் பண்ணி கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாமே கேக் கட் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாருமே ஜாலியாக கிளாப் பண்ணி லைக் ஒரு மோட்டிவேஷனாக பிரவளிகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து மலையாளி தான். பிரவளிகா மட்டும்தான் அங்கே தமிழ் பொண்ணு. பட் தென் இருந்தாலும் பிரவளிகாவுக்கு வந்து தமிழ் பிடிக்குமா மலையாளம் பிடிக்குமான்னு கேட்டால் இப்போவே அது மலையாளம் தான் பிடிக்கும்னு சொல்லும் பாருங்கள். எல்லாருமே வந்து பாப்பாவோட நல்லா மிங்கிள் ஆகிட்டு அங்கே இருக்கிறவங்க அப்புறம் பாப்பாவுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஓப்பன் பண்ணலான்னு கேட்டால் வீட்டுக்கு போய் தான் ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் கேக்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. எல்லோரும் உட்காந்து குழந்தையோடு உட்காந்து ஹாப்பியாக எல்லாருமே கேக் சாப்பிட்டாச்சு. அவ்வளோதாங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பிரவளிக்காக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் சமைச்சு ஃபிஷ்ஷு பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு என்ன பண்ணோன்னு கேட்குறீங்களா? பயங்கர டயர்டாகிருச்சிங்க. படுத்து தூங்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க.